ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலாக டுடே மார்க்கெட் பார்த்துருப்பீங்க. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக தான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஓப்பனிங் வந்து ஃப்ளாட்டாக தான் இருந்துச்சு. அதே மாதிரி எண்டிங்கும் ஃப்ளாட்டாக தான் இருக்குது. நிஃப்டி 50 11 பாயிண்ட்ஸும் சென்செக்ஸ் 33 பாயிண்ட்ஸும் பாசிட்டிவாக க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நிஃப்டி 50 24,823 பாயிண்ட்ஸில் இருக்குது. நிஃப்டி பேங்க் 52 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ் 50,933 பாயிண்ட்ஸ் தான் இருக்குது. நிஃப்டி ஐடியில் கொஞ்சம் அடி விழுந்திருக்கு. 41,089 பாயிண்ட்ஸ் தான் இருக்குது. 416 பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஐடி நெகட்டிவ்ல க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. எஃப்ஐஎஸ் நேற்று தொடர்ந்து இன்றைக்கும் எஃப்ஐஎஸ் வந்து நெட் பயஸாக இருக்கிறாங்க. 1944 கோடிக்கு எஃப்ஐஎஸ் வாங்கியிருக்காங்க. டிஎஸ் வந்து 2896 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. ஸோ மோரல் இது வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸ் டிஎஸ் டேட்டா. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சன்ஃபார்மா ஷேர் ப்ரைஸ் வந்து 1775 ரூபாவில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நாளைக்கு வந்து ஷேர் ப்ரைஸ் 52 வீக் ஹை டச் பண்ணியிருந்துச்சு. 1781 வரைக்கும் போச்சு. ஸோ இதுக்கு முக்கிய காரணமே சன்ஃபார்மா பார்த்தீங்கன்னா ஸ்டாரிசோ அப்படிங்கிற பிராண்டில் ஒரு ஸ்கின் இன்ஃபெக்ஷனுக்கு ட்ரீட் பண்ணக்கூடிய ஒரு மெடிசனை ட்ரக்கை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ பிராண்ட் நேம் வந்து ஸ்டாரிசோ. அந்த செக்மெண்ட்டுக்குள்ள தான் இதை கொண்டு வராங்க. அதோட நேம் வந்து டெடி சாலிட் பாஸ்பேட் அப்படிங்கிற நேமில் தான் அதை கொண்டு வராங்க. இது வந்து அக்யூட் பாக்டீரியல் ஸ்கின் ஸ்ட்ரக்சர் இன்ஃபெக்ஷன், அடுத்தது வந்து ரெசிஸ்டன்ட் பாக்டீரியா, குறிப்பாக இந்த மெத்திஸ்லின், அடுத்து வந்து ஸ்டைக்லோலோக்கஸ் ஆரஸ், இந்த மாதிரிப்பட்ட டிசீஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரக் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 200 mg வேரியண்ட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த டெடி சாலிட் பாஸ்பேட்டை. சன்ஃபார்மா வந்து மெர்க்கு, ஷார்ப் அண்ட் டோம் இவங்கள்ட்ட வந்து ரைட்ஸ் அக்யூர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டெடி சாலிட் பாஸ்பேட்டை வந்து மேனுஃபேக்சர் அண்ட் கமர்ஷியலைஸ் இந்தியாவில் பண்ணுறதுக்கு அவங்க ரைட்ஸ் அக்யூசியேஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. மோராட் இது வந்து சன்ஃபார்மாவில் வந்து பாசிட்டிவ் அப்டேட். இந்த ட்ரக்கை இன்ட்ரடியூஸ் பண்ணதுனால இன்னைக்கு மார்க்கெட்டில் அந்த ஷேர் வந்து 52 வீக் ஹை டச் பண்ணியிருக்கு. ஆனால் சன்ஃபார்மா வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக கொஞ்சம் கெயினாக இருக்குது. பாஸ்ட் 6 மந்தில் 14% வந்து மேலே போயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த ஸ்டாக்கு. ஆனால் நமக்கு வந்து நாட்கோ ஃபார்மா சரியான ஒரு ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. நம்ம சன்ஃபார்மாவில் ஃபோக்கஸ் பண்ணல, நாட்கோ ஃபார்மா ஃபோக்கஸ் பண்ணவங்களுக்கு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடச்சிருக்கு. பட் சன்ஃபார்மா வந்து நாட்கோ ஃபார்மா கூட இப்போ வரைக்கும் நீங்கள் வந்து வேல்யூஷன் இது கம்பேரிசன் பண்ணி பார்த்தீங்கன்னா சன்ஃபார்மா வந்து வேல்யூவேஷன் ஹையாக இருக்குது. ஆனால் நாட்கோ ஃபார்மா வந்து இன்னும் லோவாக தான் இருக்குது. அதே மாதிரி தான் டாக்டர் ரெட்டி லெபார்ட்டரிஸும். ஸோ இப்போதைக்கு சன்ஃபார்மாவில் என்ட்ரி கொடுக்கலாமா நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ இப்போதைக்கு என்ன கேட்டால் நான் வந்து இப்போதைக்கு என்ட்ரி கொடுக்க மாட்டேன் சன்ஃபார்மாவில். ஆல்ரெடி நாட்கோ ஃபார்மாவில் கன்சிடர் பண்ணியிருக்கேன். நாட்கோ ஃபார்மாவே பார்த்தீங்கன்னா இப்போ 1500 தாண்டியாச்சு. ஆனால் நாட்கோ ஃபார்மா நான் எகெயின் கன்சிடர் பண்ணால் அட்லீஸ்ட் ஒரு 1200 வந்துச்சுன்னா ஸ்லோவாக கன்சிடரேஷன் பண்ணுவேன் நாட்கோ ஃபார்மாவில். மோரல் இது வந்து சன்ஃபார்மாவை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிஎன்சி இன்ஃப்ரா அப்படிங்கிற ஒரு கம்பெனியை பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ அந்த பிஎன்சி இன்ஃப்ரா பார்த்தீங்கன்னா 1999 ஃபவுண்ட் பண்ண கம்பெனி. இது வந்து பிஎன்சி இன்ஃப்ரா ஹோல்டிங்ஸ் லிமிடெட், பிஎன்சி சித்ரா தர்கா ஹைவேஸ் பிரைவேட் லிமிடெட், இப்படி சில சப்சிடரிஸும் இவங்க வச்சிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக்கோட 52 வீக் ஹை பார்த்தீங்கன்னா 570க்கு மேலே இருக்குது. லோ வந்து 310 ரூபா இருக்குது. 52 வீக் லோ 466 ரூபா அன்னைக்கு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஃப்ளாட் நெகட்டிவ்ல இருந்துச்சு இந்த ஸ்டாக்கு. லாஸ்ட் 4 குவார்ட்டர் ரிசல்ட்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னா நல்லா தான் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் என்ன கேட்டால் இந்த டைமில் இந்த ஸ்டாக்கில் உள்ள என்ட்ரி கொடுக்குறது கொஞ்சம் இந்த ஷேர் ப்ரைஸ் கீழே இறங்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இவங்களோட க்ரோத் மூமெண்டம்லாம் வச்சு பார்க்கும்போது லாங் டேர்முக்கு ஒரு பாசிட்டிவ் ஃபோக்கஸ் தான் காட்டுது. ஆனால் என்ன கேட்டால் இப்போ இந்த சமயத்தில் உள்ள என்ட்ரி கொடுக்குறது ஷேர் ப்ரைஸ் கொஞ்சம் டவுன் வரும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி வந்துச்சுன்னா ஸ்லோவாக கன்சிடரேஷன் பண்ணலாம் இந்த ஸ்டாக்கில். இப்போ அட்லீஸ்ட் ஒரு 450 கிலோ வர வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ஸ்டாக்கில். ஸ்லோவாக 1-2 கன்சிடர் பண்ணுங்கள் பிஎன்சி இன்ஃப்ராவில். பல்க் பையிங் அவாய்ட் பண்ணுறது நல்லதுங்கிறது என்னோட ஒப்பீனியன் பிஎஸ்சி இன்ஃப்ரா. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்களோட டோட்டல் ஷேர் ஹோல்டர்ஸ் ஈக்விட்டி 51.8 பில்லியனாக இருக்குது. டோட்டல் டெப்ட் வந்து 80.3 பில்லியனாக இருக்குது. டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ 154.8% இருக்குது. டோட்டல் அசட்ஸ் வந்து 156.1 பில்லியனாக இருக்குது. டோட்டல் லயபிலிட்டிஸ் 104.3 பில்லியனாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு ஷேரை பற்றி சொல்லணும்னா அதில் எல்லா டீட்டெயில்ஸுமே உங்கள்கிட்ட சொல்லணும். ஸோ அது மாதிரி தான் நான் எல்லா டீட்டெயில்ஸுமே ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ என்ன கேட்டால் அந்த ரேஞ்சிலேருந்து கொஞ்சம் டவுன் வரும்னு நினைக்கிறேன். ஸோ அதை ஃபோக்கஸ் பண்ணி ஸ்லோவாக 1-2 கன்சிடர் பண்ணுங்கள். இது வந்து பிஎன்சி இன்ஃப்ராவை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆல்கார்கோ அப்படிங்கிற கம்பெனி இன்னைக்கு 5% மார்க்கெட்டில் ரேலியாக இருந்துச்சு. ஆக்சுவலாக அந்த ஸ்டாக் வந்து ரொம்ப நாளாக தூங்கிட்டு இருந்த ஸ்டாக் 60 ரூபா அந்த ரேஞ்சில் பக்கத்தில் தூங்கிட்டு இருந்துச்சு. ரீசெண்டாக வர கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கேட்டிருந்தீங்க அந்த ஸ்டாக் ரொம்பவே இறங்கியிருக்கு, உள்ள என்ட்ரி கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ நிறைய பேர் இதில் என்ட்ரியும் கொடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 5% ரேலியாக இருக்குது. 72 ரூபா வரைக்கும் போனது, 72 ரூபா தாண்டி போயிருக்கு. க்ளோசிங் வந்து 71.10 rupees அந்த ரேஞ்சில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் குவார்ட்டர் ரிசல்ட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா 5 கோடி மேலே ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. அதே முந்தின மார்ச் குவார்ட்டரில் எடுத்து பார்த்தீங்கன்னா 5 கோடி லாஸ் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ லாஸ்ட்லேருந்து ப்ராஃபிட் பக்கம் திரும்பி இருக்காங்க. ஸோ அதனால அந்த ஸ்டாக் வந்து ஒரு நல்ல மூமெண்டம். ஆக்சுவலாக அப்படி அது ரிசல்ட்ஸ் வந்து நிறைய நாள் ஆச்சு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ரொம்ப நாளுக்கு அப்புறம் நல்லா தூங்கிட்டு இருந்த ஸ்டாக்கு முழிச்சு 5% ரேலியாக இருக்குது ஆல்கார்கோ. ஸோ ஷேர் ஹோல்டர்ஸுக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு நிம்மதி கொடுத்துருக்கு இந்த ஆல்கார்கோ லாஜிஸ்டிக்ஸ் லிமிடெட். இது வந்து ஆல்கார்கோ லாஜிஸ்டிக்ஸ் லிமிடெடை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மிண்டா கார்பரேஷன், இந்த ஷேர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 20% ரேலியாக இருக்குது. இந்த மாதிரிப்பட்ட ஸ்டாக்ஸ்லாம் நம்ம கண்ணிலே படாதுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம கன்சிடர் பண்ணதெல்லாம் 2% 3% ரேலி ஆகுது ஒரு நாளில் ஹையஸ்ட் ஆட்டு. ஆனால் இந்த மாதிரிப்பட்ட ஸ்டாக்ஸ்லாம் 20% ஒரு நாளில் ரேலியாக இருக்குது. 645 ரூபா அந்த ரேஞ்ச் வரைக்கும் போயிருக்கு. ஆனால் இன்னைக்கு அவங்களோட ஹை பார்த்தீங்கன்னா லோ பார்த்தீங்கன்னா 538 ரூபாலேருந்து தான் ஆரம்பிச்சு 645 ரூபா வரைக்கும் வந்து நின்றுருக்கு. ஒரே நாளில் 20% மேலே வந்திருக்கு இந்த மிண்டா கார்பரேஷன் லிமிடெட். ஸோ இந்த இன்வெஸ்டர்ஸுக்கு நல்ல ஒரு ரிட்டர்ன், ஒரே நாளில் 20% ரேலியாக இருக்குது. இது வந்து மிண்டா கார்பரேஷன் லிமிடெடை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சக்தி பம்ப்ஸ் அப்படிங்கிற ஷேர், இன்னைக்கு அந்த ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா சரியான ஒரு ரேலி ஆயிருக்கு. 4400 ரூபாலேருந்து ஆரம்பிச்ச அந்த பங்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 4544 ரூபா வரைக்கும் ஒரு ஹைப் இருக்குது. அடுத்தது அதுலேருந்து இறங்கி 4453 ரூபா அந்த ரேஞ்சில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கேப்புக்குள்ளே நிறைய இன்வெஸ்டர்ஸ் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சரியான ஒரு ஒசரம் போயிட்டு அதுலேருந்து ஒரு சாடி இருக்குது இந்த சக்தி பம்ப்ஸு. இதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு 9.40 crores உள்ள ஒரு ஆர்டர் வந்து ஜார்க்கண்டில் வந்து கிடச்சிருக்கு. சோலார் வாட்டர் பம்ப் சம்மந்தமான ஆர்டர் வந்து கிடச்சிருக்கு. 400 சோலார் வாட்டர் பம்பிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா இந்த பிஎம் செக்டார் ஸ்கீம் ஒன்று இருக்குது, குசும் ஸ்கீம் காம்பனன்ட் பி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த செக்டாருக்குள்ள இவங்களுக்கு அந்த ஆர்டர் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜார்க்கண்ட் ரினியூவபிள் எனர்ஜி டெவலப்மெண்ட் ஏஜென்சிட்டு தான் கிடச்சிருக்கு. அந்த கான்ட்ராக்டை ஃபேஸ் பண்ணி 9.40 crores உள்ள ஒரு கான்ட்ராக்ட் கிடச்சதுனால இந்த ஸ்டாக் இன்னைக்கு இந்த பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு. இது வந்து சக்தி பம்ப்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வருண் பிவரேஜஸ், இந்த ஷேர் நல்லா ப்ராஃபிட்டில் இருக்கிறேன் கன்சிடர் பண்ணி. ஸோ இதில் ப்ராஃபிட் புக் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அது நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஏன்னா அந்த ஷேரோட ப்ரைஸ் டர்னிங்ஸ் நியூ என்ட்ரி இப்போதைக்கு இந்த ஷேரில் கொடுக்க முடியாது. ப்ரைஸ் டர்னிங்ஸ் 80 மேலே இருக்குது ஒன்று. அடுத்தது பார்த்தீங்கன்னா நல்லாவே ரேலியாக இருக்குது. 1582 ரூபாவில் இருக்குது. இன்னைக்கு 1597 ரூபா வரைக்கும் ஒரு ஹை போனது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1582 ரூபா அந்த லெவலில் ஒரு ஃப்ளாட் நெகட்டிவ்ல க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு நியூ என்ட்ரி இந்த ஸ்டாக்ல நான் கொடுக்க மாட்டேன். ஸோ இந்த வேல்யூஷன் படி பட் நீங்கள் தான் கன்சிடர் பண்ணவங்க தான் முடிவு பண்ணணும். ப்ராஃபிட் நமக்கு போதுமா இல்லை இன்னும் ஹோல்ட் பண்ணி இன்னும் மேலே போனப்புறம் ப்ராஃபிட் புக் பண்ணலாமாங்கிறது உங்களோட கன்சிடரேஷன் லெவல் தான், அது உங்களோட ஒப்பீனியன். ஸோ அது நான் சொல்ல முடியாது. ஏன்னா ஷேர் வந்து இந்த ரேஞ்சிலேருந்து டவுன் அதெல்லாத்துக்கு போகுமா இல்லை மேலே போகுமாங்கிறது யாராலையும் கணிக்க முடியாது. கன்சிடர் பண்ணியிருக்கிறோம். நமக்கு இந்த ப்ராஃபிட் போதும் அப்படின்னா அது நம்ம தான் முடிவு பண்ணணும். ஏன்னா சுஸ்லானில் நான் முடிவு பண்ணேன் 8 ரூபா கன்சிடர் பண்ணேன், 40 ரூபா ப்ராஃபிட், 40 ரூபா 41 ரூபா வந்துச்சு, ப்ராஃபிட் புக் பண்ணிட்டேன். ஸோ அது மாதிரி தான் நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஏன்னா அது இந்த ரேஞ்சில் அது கீழே வருமானு தெரியாது, இந்த ரேஞ்சிலேருந்து மேலே போகுமான்னு தெரியாது. ஸோ ப்ராஃபிட் புக் பண்ணுறது எப்போவுமே அது நம்மளோட ஓன் ஒப்பீனியன் தான், அடுத்தவங்கள்ட்ட கேட்கக்கூடாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ், ஆக்சுவலாக ஸ்டாக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1862 ரூபா அந்த ரேஞ்சில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இன்ஃபோசிஸோட ஸ்டாக் ப்ரைஸ் ஒரு ஃப்ளாட் நெகட்டிவ். ஆக்சுவலாக 52 வீக் ஹை பார்த்தீங்கன்னா 1903 ரூபா வரைக்கும் போச்சு. ஸோ இவங்களோட கவனிக்க வேண்டியது இந்த ஸ்டாக்ல இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு 32,000 கோடி டேக்ஸ் நோட்டீஸ் வந்து ஜிஎஸ்டிட்டு வந்து கிடச்சிருந்துச்சு. அதாவது சென்ட்ரல் ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா இஷ்யூ பண்ணியிருந்தாங்க. 32,000 கோடி ஒருத்துள்ள டேக்ஸ் டிமாண்ட் நோட்டீஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இது வந்து இப்போ கடுமையான எதிர்ப்புகள் மத்தியில் அதை வந்து திருப்பி வித்ரா பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. இந்த ஜிஎஸ்டி டேக்ஸே 2017 அந்த காலகட்டத்தில் உள்ள டேக்ஸு அதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து இன்ஃபோசிஸ் தரப்புலையும் விளக்கம் கொடுத்துருந்தாங்க. அது வந்து டேக்ஸ் அந்த இது கீழே வராது, அந்த செக்மெண்ட் கீழே வராது அப்படின்னு சொல்லி சில விளக்கங்கள் கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடும் எதிர்ப்புகள் எழுந்த நிலையில் அந்த $4 பில்லியன் ஒர்த்து உள்ள டேக்ஸ் நோட்டீஸ் வந்து வித்ரா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. நிறைய அப்போசிஷன் பார்ட்டிஸ்லாம் அப்டேட் கொடுத்தாங்க, இது வந்து டேக்ஸ் டெரரிசம் அப்படின்னு சொல்லி. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அந்த கேமிங் கம்பெனிஸ்லேயே 1 லட்சம் கோடிக்கு மேலே டேக்ஸ் நோட்டீஸ் கொடுத்தாங்க. அதுவும் சில டேக்ஸ் நோட்டீஸ்லாம் பார்த்தீங்கன்னா சில கம்பெனிஸோட மார்க்கெட் கேபிலேஷனை மிஞ்சி டேக்ஸ் கேட்குறாங்க. அப்படி டேக்ஸ் பே பண்ணால் அந்த கம்பெனியே இருக்காது. ஸோ அப்படி தான் கேட்டாங்க. ஸோ இப்போ இன்ஃபோசிஸில் வந்த அந்த டேக்ஸ் நோட்டீஸ் பார்த்தீங்கன்னா வித்ட்ரால் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து இன்ஃபோசிஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்விக்கி தரப்புல இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸ்விக்கி வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா அவங்களோட அந்த ஐபிஓ வேல்யூஷன் வந்து $15 பில்லியன் வரைக்கும் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வேல்யூஷன். ஸோ இவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா $1 பில்லியன் to $1.2 பில்லியன் வரைக்கும் அந்த ஐபிஓவில் வந்து ரைஸ் பண்ண இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த கம்பெனி இப்போ கொடுத்துருக்க அப்டேட்டு வேல்யூஷன் வந்து இவங்களுக்கு அந்த ஐபிஓ மூலம் மட்டும் $50 பில்லியன் வேல்யூஷன் வந்து இவங்க டார்கெட் பண்ணுறாங்க. ஸோ மோராய்டு வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட் பேங்க் கம்பெனி இந்தியாவோட ஒன் ஆஃப் த ஃபுட் டெலிவரி ஜெயிண்டாக இருக்கிறாங்க ஸ்விக்கி. இவங்க தான் கொடுத்த அப்டேட். இது வந்து ஸ்விக்கியோட ஐபிஓ வேல்யூஷன் குறித்து அவங்களோட எம்டி அண்ட் சிஇஓ ஸ்ரீ ஹர்ஷா மெஜட்டி அவர் அப்டேட் கொடுத்துருக்காரு. இது மோராய்டு ஸ்விக்கி கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாடா பவர் சோலார் சிஸ்டமும் ஐசிசி பேங்கும் ஒரு பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த சோலார் யூனிட்ஸ் வந்து ரெசிடென்ஷியல் ப்ளஸ் வந்து கார்பரேட் கஸ்டமர்ஸுக்கு வந்து செட்டப் பண்ணுறதுக்கு ஃபினான்ஸ் பண்ணுவாங்க ஐசிசி பேங்க் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக நிறைய வீட்டுகள் நெக்ஸ்ட் வந்து கவர்மெண்ட் பில்டிங்ஸில் எல்லாமே
இந்த சோலார் பேனல் யூனிட்ஸ் வந்து செட்டப் பண்ணிகிட்டே வராங்க. ஸோ இப்போ ரெசிடென்ஷியல் சரி கார்பரேட் கஸ்டமர் 2 பேர்த்துக்குமே இவங்க ஃபினான்ஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அக்ரிமெண்ட் படி கஸ்டமர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 90 லட்சம் வரைக்கும் லோன் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து டென்யூர் வந்து 5 இயர்ஸ் வரைக்கும் இருக்கும். இது ஒரு கொலாட்ரல் ஃப்ரீ ஆப்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஹையஸ்ட் லோன் கொலாட்ரல் டென்யூர் வந்து 20 வருஷம் வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து டாடா பவர் ரினியூவபிள் எனர்ஜி லிமிடெட் அந்த சப்சிடரி மூலம் மட்டும் தான் இது அந்த பார்ட்னர்ஷிப்பை சைன் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஐசிசிஐ பேங்க் கூட சைன் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சோலார் பேனல் யூனிட் செட்டப் பண்ணுறதுக்கு லோன் சம்மந்தமாக ஃபினான்ஸ் பண்ணுறதுக்கு வேண்டி தான் அந்த பார்ட்னர்ஷிப். இது வந்து டாடா பவர் ஐசிசிஐ பேங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓலா ஆக்சுவலாக ஸ்டாக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி 3% மேலே அடிச்சிருக்காங்க. 126 ரூபா அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. ஓலாக்கு ஜெஃப்ரிஸ் ஒரு அப்டேட் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களோட மார்க்கெட் ஷேர் பார்த்தீங்கன்னா கீழே விழுந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ கவனிக்க வேண்டியது ஆகஸ்ட் எண்டில் வந்து 33% குறைஞ்சிருக்கு இவங்களோட மார்க்கெட் ஷேர். ஜூன் எண்டில் 49% இருந்தது. இப்போ 33% கீழே விழும் அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம் பார்த்தீங்கன்னா டிவிஎஸ், பஜாஜ், டிவிஎஸ் மோட்டார் இவங்கெல்லாம் அவங்களோட மார்க்கெட் ஷேரை இன்க்ரீஸ் பண்ணிட்டு வராங்க இந்த இவி செக்மெண்ட் போர்ட்ஃபோலியோவில். ஏன்னா டிவிஎஸ் வந்து இப்போ கரண்டாக ஹோல்ட் பண்ணுறது 19% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 4% கெயின் ஆயிருக்கு. பஜாஜ் 18% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 7% கெயின் ஆயிருக்கு. ஸோ ஹீரோ மோட்டருக்கு அப்புறம் ஒரு 5% அடுத்து ஹோண்டா மோட்டார் சைக்கிள், ஏத்தர் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஷேர் இன்க்ரீஸ் ஆகிட்டு வரதுனால இவங்களோட மார்க்கெட் ஷேர் கீழே விழுன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஸ்டாக்ல ஐபிஓவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்கள்ட்ட அதான் நான் சொல்லிட்டு இருக்கிறது, ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க இந்த ஷேரில். ஸோ ஏன்னா லாஸ் மேக்கிங் ப்ளஸ் வந்து மார்க்கெட் ஷேரை இழந்துட்டு வராங்க. ஸோ ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க அந்த கம்பெனிலன்ட்டு. இதனால தான் அப்டேட் பண்ணுறேன். இது வந்து ஓலா ஷேரை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாடா டெக்னாலஜிஸ். ஆக்சுவலாக அந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ரேலியாக இருந்துச்சு மார்க்கெட்டில் 4% வரைக்கும் ரேலி ஆனது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2% அந்த ரேஞ்சில் பாசிட்டிவாக க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. 1036 ரூபாயில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு இதில் ஒரு பிளாக் டீல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அல்ஃபா டிசி ஹோல்டிங்ஸ் வந்து செல் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. அதாவது 75 லேக் ஷேரு 1019 ரூபா வச்சு விற்றுருக்காங்க ஒரு ஷேரை. 1.2 crore ஷேரை வந்து விற்றுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதோட வேல்யூ வந்து 1218 கோடியாக இருக்குது. 2.9% ஆஃப் தான் உங்களோட டோட்டல் ஈக்விட்டி. ஸோ பையர்ஸ் யார்? இவங்க செல்லர்ஸாக இருக்கிறாங்க. பையர்ஸ் வந்து டொமஸ்டிக் ஃபண்ட்ஸ் அல்லது ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸ் அவங்களா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டீலுக்கு புரோக்கராக இருந்தது ஐசிசி செக்யூரிட்டிஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ மோராட் இது வந்து பார்த்தீங்கன்னா டாடா டெக்னாலஜிஸில் வந்து அப்டேட். இன்றைக்கி ஸ்டாக் ப்ரைஸ் நல்லாவே ரேலியாக இருக்குது. ஸோ இதுக்கு காரணம் இன்றைக்கி இதில் ஒரு பிளாக் டீலும் நடந்திருக்கு மோராட். டாடா டெக்னாலஜிஸ் என்ன கேட்டால் ஒரு 950 வந்துச்சுன்னா ஸ்லோவான அக்விசிஷன் பண்ண ஐடியாவில் இருக்கிறேன் டாடா டெக்னாலஜிஸில். பட் அது கொஞ்சம் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வெயிட் பண்ணணும் டாடா டெக்னாலஜிஸில். இது டாடா டெக்னாலஜிஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கைனஸ் டெக்னாலஜிஸில் வந்து அப்டேட்டு. இவங்க வந்து ஒரு நியூ மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டை வந்து எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் பிளான்ட் வந்து இனாகிரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து அவங்களோட ஹோலி ஒன் சப்சிடரி மூலமாக தான் இனாகிரேட் பண்ணியிருக்காங்க ஹைதராபாத்தில். 3D ஆப்டிகல்ஸு, A1 எனேபிள்டு இன்ஸ்பெக்ஷன் சிஸ்டம், லீட் ஃப்ரீ காம்ப்ளியன்ட் ப்ராசஸ் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஆல்ரெடி உங்களுக்கு காம்படிஷனுக்கு சொல்லவே வேண்டாம். டாடா எலக்ட்ரானிக்ஸ் அப்படி எலக்ட்ரானிக்ஸ் செக்மெண்ட்டில் ஊருப்பட்ட கம்பெனி இருக்குது. ஸோ இப்போ இவங்க ஒரு நியூ மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டை இனாகிரேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பிகாஜி ஃபுட்ஸில் வந்து அப்டேட். பிகாஜி ஃபுட்ஸ் இன்டர்நேஷனல் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அரிபா ஃபுட்டில் மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டேக், அதாவது 55% ஸ்டேக் வந்து அக்விசிஷன் பண்ணியிருக்காங்க. 60.49 கோடிக்கு வந்து அக்விசிஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃப்ரோசன் ஃபுட் ப்ரொடக்ஷன் இதிலலாம் இருக்கவங்க தான் அந்த பிகாஜி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க அரபியா ஃபுட் அப்படிங்கிற ஒரு ஃபுட் கம்பெனியில் 55% ஸ்டேக் அக்விசிஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பிகாஜி ஃபுட்ஸை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் அப்டேட்டு. நிறைய பேர் கேட்டிங்க இந்த சிடிஎஸ்எல் ஷேர் வந்து இன்னைக்கு கன்சிடர் பண்ணால் எனக்கு அந்த போனஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலாக இன்னைக்கு தான் அது எக்ஸ் டேட்டாக இருந்திருக்கு, ரெக்கார்ட் டேட்டாக இருந்திருக்கு. ஸோ மோரலாட்டு இன்னைக்கு கன்சிடர் பண்ணால் அது கிடைக்க வாய்ப்பு இல்லை. ஸோ நான் அது தப்பு பண்ணிட்டேன், நான் நாளைக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ மோரலாட்டு பார்த்தீங்கன்னா சிடிஎஸ்எல்லில் நான் தப்பு பண்ணிட்டேன். ஆக்சுவலாக அது இன்றைக்கி தான் ரெக்கார்ட் டேட்டாக இருந்திருக்கு 23 ஆகஸ்ட். ஸோ இன்னைக்கு கன்சிடர் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா ரெக்கார்ட் டேட்டுக்கு முன்னாடி நீங்கள் கன்சிடர் பண்ணியிருந்தீங்க தான் அதுக்கு எலிஜிபிள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சிடிஎஸ்எல்லை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதானி பவரில் வந்து அப்டேட்டு. அதானி பவர் வந்து பங்களாதேஷுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி சப்ளை பண்ணுறாங்க. ஜார்க்கண்ட் பிளான்லேருந்து அந்த எலக்ட்ரிசிட்டி சப்ளை பண்ணுறாங்க. ஸோ இப்போ இவங்களுக்கு பங்களாதேஷ்லேருந்து $800 மில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அன்பெய்ட் டியூஸாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இதுக்கு முக்கிய காரணம் அங்கே கவர்மெண்ட் வந்து டிஸ்டர்ப்ட் ஆகி அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சில ப்ரோட்டஸ்ட்லாம் நடந்து வயலண்ட் ப்ரோட்டஸ்ட் நிறைய பேர் இறந்தாங்க. ஸோ அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபெயிலியரு, பேங்க்ரப்சி சேலஞ்சஸ் நிறைய அங்கே ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆசான் ஹெச் மன்சூரை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கவர்னர் பங்களாதேஷோட பேங்கோட கவர்னராட்ட அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கோடா டிஸ்ட்ரிக்ட் ஜார்க்கண்ட்லேருந்து தான் இவங்க வந்து எலக்ட்ரிசிட்டி சப்ளை பண்ணுறாங்க. ஸோ இப்போ இந்த $800 மில்லியன் அன்பெய்ட் டியூஸ்னால இவங்களோட எலக்ட்ரிசிட்டி சப்ளைல டிஸ்டர்ப் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மோரலாட் இது வந்து அதானி பவரில் வந்து அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக அந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.